வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகள் ஒன்றே ஒன்று தான். நம்மளுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு தனி திறமை இருக்கின்றது. அந்த திறமையை கண்டறிய வேண்டியது என்பது பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்கு இருக்கின்ற திறமையை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைக்கு திறமை அதிகமாக இருக்கும். அந்த திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கடமை. எல்லா பிள்ளையும் 100க்கு 100 வாங்கிட முடியாது. சில பேர் 100க்கு 100 வாங்குவாங்க, சில பேர் 70 மார்க் வாங்க, சில பேர் 60 மார்க் வாங்க, சில பேர் 40 மார்க் வாங்க ஜஸ்ட் பாஸ் ஆவார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திறமை இருக்கு பாத்தியா, நல்லா வரைய தெரியும், அந்த பிள்ளைக்கு நல்லா பேச தெரியும், நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா கவிதை எழுத தெரியும். எல்லா விதத்தை அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. வாங்குற மதிப்பெண்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யாது. அதோட பிள்ளைகளுடைய தனி திறமையை தான் மதிப்பீடு செய்ய முடியும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனாலதான் 40 மார்க் வாங்கினா சரி, 100க்கு 100 வாங்கினா சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாற்காலியை தர வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் நீங்களும் நம்முடைய பெற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பொறுப்புள்ள பிள்ளைகளாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக நீ செலுத்த நம்பிக்கை இருக்குதுன்னா வரும்பொழுதே கேட்டேன். 10th 98% கொடுக்குறோம் சார், 12th 99% இன்னும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இது மாறும். அதை உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இந்த வயசு என்பது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய வயசு. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்றாரு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆக அதை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. இந்த பள்ளிக்கூடத்துடைய பெருமை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கூடம் என்பது வெறும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட முடிகிறது கிடையாது. இங்கே இருக்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப், இங்கே கூட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, கழிவறை சுத்தம் செய்வதாக எல்லாம் சேர்ந்ததான் ஒரு பள்ளிக்கூடம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கோங்க. நம்மளோட வயசில் மூத்தவங்க மதிக்க கற்றுக்கோங்க. செய்கின்ற தொழிலை பார்த்து நீங்கள் மதிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வயதில் மூத்தவர்களா அந்த பண்பு நலன்களை சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடமாக இது இருந்துவிட வேண்டும். அது இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவங்க சொன்ன மாதிரி 12/12/1967 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா கலந்து போட்டு என்ன உரையாற்றுனா நான் படிச்சுட்டு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி திணிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். படிப்பு என்பது வேறு, திணிப்பு என்பது வேறு. இந்த இந்திய நீ படிச்சாதான் நீ வாழ முடியும் என்று சொன்னா அந்த இந்தியன் தேவையில்லை என்று அன்றைக்கு அண்ணாவே 67 பேசுங்க. இன்னைக்கு அதுக்கான காரணம் இருக்குது பாருங்க. ஆக அதை மனதில் எத்தனை மொழி வேணா படிங்க, 3 மொழியில 10 மொழியில, ஏன் நம்ம அட்டவணையில் இருக்கிற 22 மொழியும் படிக்கிறேன் வேணான்னு சொன்னா அதை கட்டாயப்படுத்தாதீங்க. தட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷனல் அண்ட் கம்பல்ஷன். கம்பல்ஷன் இதை படிச்சுதான் ஆகணும்னு சொன்னா தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க. நீங்க இன்றைக்கும் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்து இந்த கம்பல்ஷனை கொண்டு வந்தது மூலமாக 90,000 பிள்ளைங்க இன்னைக்கு அங்க தேர்ச்சி பெற முடியாத ஒரு நிலை அங்கே ஏற்பட்டுருது. ஏன்? நம்ம பிள்ளைங்க தேவைப்பட்ட எவ்வளவுனா படிச்சுட்டு போட்டோம். ஆனா பள்ளிக்கூடத்துல சார் நான் 100க்கு 100 மேக்ஸ்ல சார் நான் 98 சார் சயின்ஸில் சார், நான் ஃபிசிக்ஸில் நான் 85 வாங்கியிருக்கேன் சார், ஆனால் அந்த ஹிந்தியில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், ஒட்டுமொத்தமாக என்னை ஃபெயில்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க சார். இது தேவையா நமக்கு? எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒரு விஞ்ஞானியாக உருவாக்க வேண்டும், ஒரு பொறியாளராக உருவாக்க வேண்டும், ஒரு மருத்துவராக உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மொழிபெயர்ப்பாளராக உருவாக்கணும். நீ சார் நீ கூகுள் ஆப் போதும் சார், எங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை சார்ந்த என்ன பேசினாங்க அடிச்சோன்னா எங்களுக்கு அது சொல்லித்தர போகுது. இதையே நான் மாங்க 1 வருஷம் ஃபுல்லாக நான் ஏன் படிக்க வேண்டும்? ஆக நம்மை பொறுத்தவரை நம்முடைய தாய்மொழி இருக்கின்றது, நம்மளுக்கு ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இது போதுமானதாக இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிறோம். ஆக அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தாய்மொழி பற்றி எப்படி நமக்கு முக்கியமோ அதே போன்று நீங்கள் படித்து விட்டு உயர்ந்த இடத்திற்கு செல்லும் பொழுது என்றைக்குமே மறக்கக்கூடியது 2 மறக்கக்கூடாது 2 தான். ஒன்று நாம் படித்த பள்ளிக்கூடம், மற்றொன்று நமக்கு பாடம் சொல்லி வந்த ஆசிரியர் பெருமக்கள். 2 பேரும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி. நான் படித்த பள்ளி இன்னைக்கு பேசும்போது ஐடிஎஸ் மூர்த்தி என்ன சொன்னாங்க, ஏன் பெருமையோடு இங்கே நம்முடைய எபினேசர் சொன்னாங்க நாங்கள் படித்த பள்ளிக்கூடங்கள். இதில் நான் பார்த்தேன், நான் கையெழுத்து போடுறது கூட பார்த்தேன். பல பெரிய பெரிய தலைவர்களாம் படித்த ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை பெருமையை நிலைநாட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போகும்போது 100க்கு 100 வாங்கின பொண்ணு போகுது பாருன்னு சொல்கிறது பெருமை கிடையாது. நல்ல பண்புள்ள பொண்ணு போகுது பாரு அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தரக்கூடிய ஒரு நல்லாசிரியர் விருதாக இருந்துட முடியும் என்ற விதத்தில் நல்ல விதத்தில் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து செல்ல வேண்டும்.